சலோமி, சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் 47வது சென்னை புத்தக கண்காட்சியை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்திருக்கிறார். இன்று தொடங்கும் இந்த புத்தக கண்காட்சியானது வருகிற 21ஆம் தேதி வரை என 19 நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது. மேலும் துவக்க நிகழ்ச்சியில் தற்பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதேபோல முத்தமிழறிஞர் கலைஞர் பொற்கிழி விருதுகளையும் பாபாசி வழங்கும் விருதுகளையும் வழங்கி கலைஞர்களை சிறப்பிக்க உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். புத்தக கண்காட்சி விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதலும் இரவு 8:30 மணி வரையும், வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் நடைபெற உள்ளது. மொத்தம் 900 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தக கண்காட்சிக்காக அனைத்து நூல்களும் அனைத்து அரங்கிலும் 10 கழிவு அரங்கிலும் புத்தகங்களானது வழங்கப்பட உள்ளது. தற்பொழுது இந்த நிலையில் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் சங்கம் மற்றும் பதிப்பாளர் சங்கம் சார்பில் நடைபெறும் 47வது சென்னை புத்தக கண்காட்சியை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்துள்ளார். தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். இந்த நிகழ்ச்சியின் போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் சிறப்புரையாற்ற உள்ளனர். இதனைத் தொடர்ந்து 6 பேருக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி பொற்கிழி விருது 2024 வழங்கப்பட உள்ளது. அதே போல 9 பேருக்கு பாப்பாசி சிறந்த நூலகருக்கான விருதும் வழங்கப்பட உள்ளது. சலோமி.